வேடிக்கை பார்ப்பவன் பகுதி 2. சனி ஞாயிறு தவிர்த்து தினமும் காலையில் இவனும் இவன் மகனும் பள்ளிக்கு கிளம்புவார்கள். மகன் படிக்கும் பள்ளியில் அவனை இறக்கி விட்டுவிட்டு இவன் தன் பள்ளிக்கு புறப்பட்டு போவான். இன்று வரை மகனது நம்பிக்கையில் இவனும் ஒரு மாணவன்தான். 3rd ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறான். அதுவும் பல வருடங்கள் அதே 3rd ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகி K செக்ஷனில் இருந்து இப்போதுதான் A செக்ஷன் வந்திருக்கிறான். பள்ளிக்கு செல்லும் வழியில் இவர்களது உரையாடல் இப்படி தொடங்கும். அப்பா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? ஐயோ, மறந்துட்டேன் ராஜா. போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டீங்க. உங்க வேணு மிஸ் உங்களை பெண்டெடுக்க போறாங்க. அது சரி, நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? நான் நேத்தே பண்ணிட்டேன்ப்பா. எங்க பானு மிஸ் வெரி குட் சொல்லுவாங்க. என்னடா பண்ணலாம்? அப்பாவுக்கு பயமா இருக்குடா. போற வழியில ஏதாவது பார்க்ல உட்காந்து எழுதிட்டு போங்கப்பா. இல்லனா ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் ஏத்தி ஸ்கேலால புட்டச்சிலேயே அடிப்பாங்க. ஈவன் மகன் பார்க்கும்படி தன் புட்டச்சை தடவி கொள்வான். நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. பாத்துப்பா, இந்த வருஷமும் ஃபெயில் ஆயிட போறீங்க. அதற்குள் மகன் படிக்கும் பள்ளி வந்து இவனுக்காக ஒரு ஆறுதல் பார்வையை வீசிவிட்டு டாட்டா காட்டியவாறு மகன் உள்ளே செல்வான். இப்போது இவன் யோசித்து பார்க்கிறான். இந்த பானுமிஸும் வேணுமிஸும் எப்படி இவன் வாழ்க்கைக்குள் நுழைந்தார்கள்? 2 வருடங்களுக்கு முன்பு கோடை விடுமுறைக்காக குடும்பத்துடன் பெங்களூரு சென்றிருந்தான். நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். பார்க், தீம் பார்க், வாட்டர் தீம் பார்க் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு. கம்பனின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் அழகிலா விளையாட்டு. இவனது மகனுடன் நண்பர்களின் குழந்தைகளும் சேர்ந்துவிட வானரசேனை ஊருக்குள் வந்தது போல் இருந்தது. மனிதன் குரங்கிலிருந்துதான் பிறந்தான் என்ற டார்வின் தியரி வெளிச்சத்தை அப்போதுதான் முழுமையாக கண்டு கொண்டான். மூத்த குரங்குகளுக்கு வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு என்ன வழி? விடுமுறை முடிந்து சென்னை வந்து வீட்டை திறக்க சாவியை திணிக்கையில் இவன் மகன் இவனை மிரட்சியுடன் பார்த்தான். வேணாம்பா, நாம திரும்பவும் பெங்களூருக்கே போயிடலாம். ஏண்டா? நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க. இந்த வருஷம் பானுமஸ் கிளாஸ் டீச்சரா வர போறாங்களாம். போன வருஷம் எனக்கு EVS எடுத்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் என்றபடி இவன் கைகளை இறுக பிடித்து கொண்டான். அந்த கைப்பிடியில் இருந்த அச்சமும் பதட்டமும் இவனை பல வருடங்களுக்கு முன்னே கூட்டிச் சென்று இவன் தான் படித்த பள்ளியின் வாசலில் தன் தகப்பனின் கைவிரல் பிடித்து அழுதபடி கெஞ்சிய அந்த காலத்தில் நிறுத்தியது. சரிடா, இனிமே நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் என்று சமாதானப்படுத்தி வீட்டுக்குள் கூட்டிச் சென்றான். இரவு உணவு முடிந்து படுக்கை அறையில் மகனுக்கு கதை சொல்லும் படலம் தொடங்கியது. பொய்யில் தோய்த்த ஒரு பேருண்மையை மகனுக்கு இவன் சொல்ல தொடங்கினான். உன்னை மாதிரிதான்டா அப்பாவும் தினமும் ஸ்கூலுக்கு போறேன். மகன் ஆச்சரியத்துடன், அப்படியா? உங்க மிஸ் பேரு என்ன? என் மிஸ் பேரு இருக்கட்டும், உங்க மிஸ் பேரு என்ன? பானு மிஸ். அப்ப எங்க மிஸ் பேரு வேணு மிஸ். வேணு மிஸ் எப்படி இருப்பாங்க? முதல்ல உங்க பானு மிஸ் எப்படி இருப்பாங்க சொல்லு. நல்லா அழகா இருப்பாங்க. கலர் கலரா சேலை கட்டிட்டு வருவாங்க. மழை பெஞ்சா தானே கொடை பிடிப்பாங்க. எங்க பானு மிஸ் மழை இல்லைன்னாலும் டெய்லி கொடை பிடிச்சிட்டு வருவாங்க. நல்ல மிஸ்ஸா இருக்காங்களே. நல்ல மிஸ் தான்ப்பா, ஆனா டெய்லி படிக்க சொல்றாங்க. ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தானப்பா, படிச்சா தானே நீ பெரிய ஆளாக முடியும். சரிப்பா, உங்க வேணு மிஸ் பத்தி சொல்லுங்க. பெருசா கொண்டை போட்டு இருப்பாங்க. அதை விட பெருசா கண்ணாடி போட்டு இருப்பாங்க. அதையும் விட பெருசா கையில ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. எப்பவுமே கோவமா இருப்பாங்க. சிரிக்கவே மாட்டாங்க. சிரிக்கவே மாட்டாங்களா? செம காமெடிப்பா. வேற என்ன பண்ணுவாங்க? ஹோம்ஒர்க் பண்ணலைனா ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் ஏத்தி ஸ்கேலால புட்டச்சிலேயே அடிப்பாங்க. புட்டாச்சில அடிப்பாங்களா? உட்காரும் போது வலிக்குமே. பாவம்பா நீங்க. உங்க வேணு மிஸ்ஸை விட எங்க பானு மிஸ் ரொம்ப நல்லவங்க.
நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போறேன்பா என்று சொல்லிவிட்டு இவன் புட்டச்சியை தன் பிஞ்சு விரல்களால் தடவி விட்டபடி மகன் தூங்கி போனான். அன்றிலிருந்து தினமும் பானுமிஸ்ஸின் சாதனைகளும் வேணுமிஸ்ஸின் வேதனைகளும் இவன் படுக்கை அறையின் சுவற்றில் ஓவியங்களாக வியாபிக்க ஆரம்பித்தன. ஒரு ஞாயிறு அதிகாலை பாடல் பதிவை முடித்துவிட்டு இவன் வீட்டுக்கு வந்து படுத்தான். உறக்கத்தின் ஆழத்தில் யாரோ எழுப்புவது போல் இருந்தது. விருப்பமின்றி கண் இமைகளை பிரித்தான். எதிரில் இவன் மகன். அப்பா, ஹாலுக்கு வாங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாருடா? வந்து பாருங்கப்பா என்று இவன் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்து செல்ல, ஹாலில் 40 வயது மதிப்பு தக்க ஒரு பெண் அமர்ந்திருந்தார். யாரு தெரியுதாப்பா? தூக்க கலக்கத்துடன் யாருடா என்றான். உங்க வேணு மிஸ்பா என்று மகன் சொல்ல இவன் தூக்கம் கலைந்தே போனது. வந்த பெண்ணை உற்று பார்த்தான். பெரிதாக கொண்டை போட்டு, அதைவிட பெரிதாக கண்ணாடி போட்டு, அதையும் விட பெரிதாக கையில் ஒரு ஸ்கேலை பிடித்தபடி இவன் தன் மகனுக்கு கதையில் சொன்ன அதே வேணு மிஸ். முத்துக்குமரன், நேத்து ஏன் ஸ்கூலுக்கு வரல? ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் என்று வேணு மிஸ் அதட்ட, பாருமா, நேத்து ஸ்கூலுக்கு போகாம நம்மளை ஏமாத்திட்டு அப்பா எங்கேயோ போயிருக்காரு என்று மகன் எடுத்து கொடுக்க, இவன் மனைவி வேணு மிஸ்ஸின் கையில் காஃபி டம்ளரை கொடுத்து கோபத்தை திசை மாற்றிக் கொண்டிருந்தாள். இது கனவா நிஜமா என்று கையை கிள்ளி பார்ப்பதற்கு பதிலாக இவன் தன் புட்டச்சியை தடவி கொண்டிருந்தான். நாளையில இருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரணும், ஓகே என்றபடி வேணு மிஸ் விடை பெற இவன் வேணு மிஸ்ஸுடன் லிப்டை நோக்கி நடந்தான். லிப்டுக்காக காத்திருந்த இடைவெளியில், இங்க பாருங்க மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு கவிஞன். சினிமாவில் நான் எழுதின பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. என் பையன் நல்லா படிக்கணுன்றதுக்காக வேணு மிஸ்னு சும்மா பொய்யா ஒரு கதை சொன்னேன். அதுக்காக இப்படி கிளம்பி வந்துடுறதா என்றான் கோபத்துடன். லிப்ட் வந்து நின்று உள்ளே ஏறியதும் அந்த பெண் இவனை பார்த்து சொன்னாள், இங்க பாரு முத்துக்குமரன், உண்மையிலே நான் உன் வேணு மிஸ் தான். நீ கவிஞனா இருக்கலாம், ஆனா நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்கு. நீ சொல்லும் போதே அது கை காலு முளைச்சு வளர ஆரம்பிச்சிடுது. இப்போவும் நீ என் ஸ்டூடெண்ட் தான். அதே 3rd ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிற மக்கு ஸ்டூடெண்ட். இனிமேலாவது உன் பையனுக்கு இந்த மாதிரி அபத்தமான கதைகளை சொல்லாதே. ஏன்னா கதைகள் பொய்தான், ஆனா அது சொல்லப்படும் போதும் மற்றவங்களால கேட்கப்படும் போதும் கை கால் முளைச்சு நிஜமா மாறிடுது என்றபடி பார்க்கிங்கில் தன் ஸ்கூட்டியை தேடி அதில் ஏறி காணாமல் போனாள். இவன் அதை அதிர்ச்சியுடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அந்த ஸ்கூட்டியின் எண் இவன் தன் மகனுக்கு கதையில் சொன்ன அதே TN00E1111. இப்போதெல்லாம் இவன் தன் மகனுக்கு கதை சொல்லும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறான். காட்டை விட்டு இவன் வீடு மிக தொலைவில் இருந்தாலும் சிங்கம், புலி, யானை, நரி, கரடி வரும் கதைகளை சொல்வதே இல்லை.